ஓ, இங்கதான் உட்காந்துருக்காளா? ஸ்வேதா, வா போய் அவகிட்ட பேசுவோம். ஸ்வேதா, இங்க பாரு யாரு உட்காந்துருக்கானு. கல்யாணம் ஆகி 2 நாள்ல நல்ல கண்ணும் பழுத்து போய் அற வாங்கிட்டு உட்காந்துருக்காடி, அதுவும் புருஷன் கையால. ஆமா ஆண்டி, ஆதி என்ன மத்த ஆம்பளைங்க மாதிரி சும்மா லைட்டா தட்டி விட்டு போறவனா? அவன் கை போலீஸ் கை ஆண்டி, நல்ல பலமா விழுந்திருக்குல. பாருங்க, அவன் மூஞ்சி நல்லா வீங்கி போய் பழுத்து போய் இருக்குது ஆண்டி. ஆனா இருந்தாலும் நிம்மதி பாவம் ஆண்டி. ஏய், ஏண்டி அப்படி சொல்ற? இவ பேசின பேச்சுக்கு தானே வரைஞ்சான். இல்ல ஆண்டி, இவ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தா. ஆனா அவன் காது கொடுத்து கூட கேட்கலையே. பொண்டாட்டி சொல்றத இந்த புருஷனாவது காது கொடுத்து கேட்காம இருப்பாங்களா? அட ஆமால, இது வரைக்கும் உங்க மாமாலாம் அப்படி பண்ணதே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு. ஆண்டி, நான் தான் சொன்னல, ஆதிக்கு இவ மேலலாம் லவ்வே கிடையாது ஆண்டி. எல்லாம் இவ பண்ண டிராமா தான் ஆண்டி. பிரெக்னன்ட்டா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு பொய் சொல்லி தானே ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஹோ, அப்ப என்ன சொல்ல வர ஸ்வேதா? என் பையன் ஆதிக்கு நிம்மதி மேல லவ்வே இல்லன்னு சொல்ல வர, அப்படித்தானே? ஆஃப் கோர்ஸ் ஆண்டி. லவ் இருந்தா யாராவது இந்த சப்ப விஷயத்துக்குலாம் கைய ஓங்குவாங்களா? நிம்மதி என்ன தப்பா பண்ணா கைய ஓங்குறதுக்கு? அட அதானே. அதுவும் ஸ்வேதா, என் பையன் ரொம்ப கோவப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்குலாம் அவன் இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்ல. ஆண்டி, உண்மையை சொல்லணும்னா ஆதியை நான் ரொம்பவே வம்பிழுத்திருக்கேன் இந்த கல்யாண விஷயத்துல தான். ஆனா அப்ப கூட இந்த அளவுக்குலாம் அவன் கோவப்பட்டதில்ல ஆண்டி. ஆமா ஸ்வேதா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆதிக்கு இவன் மேல லவ்வெல்லாம் இல்ல, சும்மா அங்கங்க இருந்திருக்கும் போல, அதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன பண்றது? உன்னை கட்டி வச்சிருந்தா கூட ஆதி வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் ஸ்வேதா. போயும் போயும் இவளை கட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இவளுக்கு நல்லா வேணும். சரி வா, நம்ம போலாம். ஆமா ஆண்டி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம். என்ன சொன்னாங்க? ஆதிக்கு மேல லவ்வே இல்லையா? பசங்களுக்குலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ் இருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நம்மள ஜஸ்ட் ஒரு பொண்ணா தான் பாப்பாங்களா? அதனாலதான் ஆதி நான் தப்பே பண்ணாம என்ன அடிச்சிட்டானா? மச்சான், இங்க எதுக்கு வந்த? இல்லடி, வீட்ல உன்னை தேடினேன், நீ எங்கேயுமே இல்ல. அதான் வெளியே வந்து தேடி பார்த்தேன், இங்க உட்கார்ந்துருந்தியா, அதான் வந்தேன். அதான் கேக்குறேன், எதுக்கு என்ன தேடின? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். பாத்துட்டல, கிளம்பு. ஏய், அது வந்து ஒரு நிமிஷம் இரு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க? என்ன இன்னும் என்ன அடிக்கணுமா? இந்த கண்ணம் தான் பழுத்துருச்சு, இன்னொரு கண்ணத்தையும் சேர்த்து பழுக்க வைக்கலான்னு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கியா? ஹே, என்னடி நீ? நான் இதுக்கடி மறுபடியும் நடிக்க போறேன்? ஏற்கனவே ஒரு வாட்டி அடிச்சதுக்கே இப்ப வரைக்கும் மனசு வலிக்குதுடி. உனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும்? நீ எப்படி எல்லாம் துடிச்சிருப்ப? அதை நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாட்டி அறையறதுக்கா நான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பேன். அப்புறம் எதுக்கு வந்து உட்கார்ந்திருக்க? போ, உனக்கு தான் நிறைய வேலை தலைக்கு மேல இருக்கே, போய் அதை போய் பாரு. மச்சான், என்னடி நேத்து உங்க அண்ணன் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசினல, சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியே, நானும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்டியே. சாப்பிட்டா நீ அடிச்சது இல்லன்னு ஆயிடுமா? இல்ல, நீ சமாதானம் ஆயிட்டேன்னு. இந்த ஜென்மத்துக்கும் இந்த அடியை நான் மறக்கவே மாட்டேன்டா. ஹே, சாரிடி, நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொன்னல. நீ எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏண்டா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? நீ எதுவும் கேட்க வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏன்? இருடி, சொல்றேன். இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ கிட்ட வர? கொஞ்ச நேரம் உன் வாய மூடு. என்னது, வாய மூடணுமா? ஏய், என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ணல, ஒரு 5 நிமிஷம் வாய மூடுறி. ஆதி, நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பாரு. நான் போடும் கையெழுத்து உலக மொழியில் வரும் எல்லாமே நீரெடுத்து, காதல் தான் கல்தெடுத்து. குறைஞ்சிருக்கு, உடம்புல இருக்கிற வலி குறைஞ்சிருக்கு, ஆனா மனசுல இருக்கிற வலி குறையல. மச்சான், எனக்கு புரியுதுடி. என்னதான் இருந்தாலும் நான் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்க கூடாது.
ஆனா அதுக்கு தான் நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டேனேடி. அதுக்காக நீ எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு, நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் டி, இப்படி இருக்காத. வேற எப்படி இருக்கணும் சொல்லு, வேற எப்படி இருக்கணும்? ஒரு உண்மையை சொல்லிட்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் மேல வச்சிருந்த லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லடா. ஹே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. டேய், உணராம நான் எப்படி நான் சொல்லுவேன்? உனக்கு ஞாபகம் இருக்கா, உன் பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணி ஸ்டார்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணேன்? சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன். நீ அவ்வளவு முக்கியமான கால்ல இருந்துமே வேகமா வந்து கதவை உடைச்சு என்ன காப்பாத்துன. அது ஒரு பிராங்கா இருந்தாலுமே நீ துடிச்சு போனடா. அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? ஒருவேளை ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா நான் என்னடி பண்ணிருப்பேன்? நான் செத்தே போயிருப்பேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னியே. நான் கஷ்டப்படக்கூடாது, நான் காயப்பட்ட கூடாதுன்னு பார்த்து பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண நீ, கல்யாணம் ஆகி 2 நாள்ல நீ என்ன கஷ்டப்படுத்தி என்ன காயப்படுத்திட்டல. இவ்வளவுதானடா நீ மேல வச்சிருக்க லவ்? இவ்வளவுதானா? ஹே ப்ளீஸ் டி, போதும். இங்க பாரு, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் வித்தியாசம் காட்டிலாம் பேச தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும்டி. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. நான் ஏதோ கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன்டி. நான் தான் சொல்றேன்ல, இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுடி. ஒரு உண்மையை சொல்லணும்னா, உன் கழுத்துல தாலி கட்டுறப்ப உன்னை பொண்டாட்டியா பார்த்ததை விட என்னோட பெண் குழந்தையா உன்னை பார்த்துக்கணும்னு நினைச்சேன்டி. ஆனா அது ஏதோ தப்பாயி உன்னை நான் கையை நீட்டி அரைஞ்சிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதை நினைச்சா எனக்கே என்ன பார்க்க அசிங்கமா இருக்குடி. நானும் ஒரு சாதாரண ஆம்பளை மாதிரி உன்னை அடிச்சிட்டேன்ல, அதாண்டி எனக்கு என்ன பார்க்க கஷ்டமா இருக்கு. ஹே, இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன சொன்னாலும் உன் மனசு சமாதானம் ஆகாது. ஆனா ப்ளீஸ் டி, எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடு. நான் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ். கொடுக்குறியா? கடைசி சான்ஸ் ப்ளீஸ் டி. கொடுப்பியாடி? சொல்லு. அப்புறம் நீ இதுக்காக எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்டி. பனிஷ்மெண்ட் தானே? 2 நாள் என்கிட்ட பேசாம என் மூஞ்சில முழிக்காம இரு, அப்பதான் யாருமே உனக்கு புரியும். ஹே நிம்மதி, பேசாம இருக்கணுமா? ஐயோ, என்னால எதை பண்ணாம இருக்க முடியாதோ அதையே பார்த்து சொல்லிட்டு போறா. டே, ஒரு அடி அடிச்சுட்டு நீ போடுற பாடு இருக்கே, அந்த வலி கூட அந்த செகண்டே போயிருக்கும். ஆனா அவ எனக்கு கொடுக்கிற வலிதான் தாங்கவே முடியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை அனுபவிக்கணுமோ தெரியல. சார், மணியண்ணா வாங்கண்ணா. நீங்க என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? என்னாச்சுன்னா அதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். உங்களுக்கு போன் அடிச்சேன், நீங்க போன் எடுக்கல. சரி, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேனா, அதான் உங்களை பார்த்தே சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன் சார். சொல்லுங்க மணியண்ணா, என்ன விஷயம்? அன்புக்குடி விஷயமா? ஆமா சார். என்னாச்சுன்னா ஏதாவது க்ளூ கிடைச்சதா? என்கிட்ட அன்புக்குடியோட ஒரு போன் நம்பர் இருந்துச்சுன்னு உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அதை ட்ரேஸ் அவுட் பண்ணாங்களா? ஆமா சார், அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம். அவங்க ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்த நம்பர், உங்ககிட்ட கொடுத்த நம்பர்னு எல்லாமே ஒரே நம்பர் தான் சார். அந்த நம்பருக்கு இப்ப ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். கடைசியா எந்த லொகேஷன்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? பார்த்தோம் சார், அதுவும் அந்த பொண்ணு வீட்ல தான். அது ரொம்ப விவரமா கிளம்பும் போதே அந்த சிம்ம கழட்டி வீட்லயே வச்சுட்டு போயிடுச்சு சார். ஐயோ சார், இந்த பொண்ணு ஏதோ ரொம்ப விவரமா பிளான் பண்ணிருக்கு சார். சார், இப்ப என்ன பண்றதுனே தெரியல சார். எனக்கும் ஒன்னும் புரியலண்ணே. 1008 டென்ஷன் மண்டக்குள்ள உட்காந்துருக்கு. எனக்கு இப்ப அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட மைண்டே வர மாட்டேங்குதுண்ணே. சார், உங்களுக்கு வரலனா வேற யாருக்குமே வராது சார். நீங்க தான் இருக்கிறதுலே பெஸ்டா அந்த மாதிரி கிரைம் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு உங்களுக்கு அவார்டே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சார். என்னன்னு சொன்னீங்க? நிதானமா உட்காந்து யோசிக்கணுமா? கல்யாணம் ஆயிடுச்சுலண்ணே, எப்படி இருக்கும்? என்ன சார் நீங்க கல்யாணம் ஆன 2வது நாளே இப்படி சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க? கல்யாணம் ஆன 2வது நாள் இல்லண்ணே, தாலி கட்டின உடனே எல்லாருமே இப்படிதான் சலிச்சுக்கிட்டு பேசுவாங்க போல. சார், ஆமா, கையில என்ன மயிலர்களா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? ஐயோ, அது ஒரு பெரிய கதைன்னு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த அன்புக்குடி விஷயத்தை தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லாம இருக்கேன்னு. அண்ணே, நீங்க அன்புக்குடிய என் கல்யாணத்துல தானே பார்த்தேன்னு சொன்னீங்க? ஆமா சார். அப்போ என் கல்யாணத்து அன்னைக்கு தான் அவங்கள ஃபாலோ பண்ணி வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்த நாள் என் பொண்டாட்டிக்கு எக்ஸாம்னு நான் காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டு தான் ஸ்டேஷன்ல உங்களை வந்து பார்த்தேன். நீங்க சொன்னோன்னே நம்ம அன்புக்குடி வீட்டுக்கு போனோம். அப்போ அவங்க இல்ல. சோ நீங்க அன்புக்குடிய ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்ச டைம்ல இருந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போன டைம் வரைக்கும் அதுக்குள்ளதான் அன்புக்குடி வெளியே தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் சார். அண்ணா, நீங்க எத்தனை மணிக்கு அன்பு வீட்டுக்கு போனீங்க? நான் போனது ஒரு சாயங்காலம் 5 மணி இருக்கும் சார். என் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க அன்புக்குடிய பாத்திருக்கீங்க. அடுத்த நாள் 11:30 மணி நம்ம போய் பார்க்கும்போது இல்ல. அப்ப அந்த 5 மணி டு 11:30 மணிக்குள்ளதான்
அன்புக்குடி தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் சார். ஃபைன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க ஸ்ட்ரீட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமராஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் இப்ப செக் பண்ண போறோம். அண்ணே இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட் மெயின் ஏரியாஸ் இல்ல பக்கத்து வீட்ல எங்கேயாவது சிசிடிவி கேமராஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு நோட் பண்ணி சொல்லுங்கண்ணே. அதே மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு போனா ஏதாவது ஒரு வெஹிக்கல் பயன்படுத்தி இருக்கணும். அன்புக்குடிக்கு கண்ணு தெரியாதனால கண்டிப்பா அவங்க பைக்ல போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கார்லயும் வாய்ப்பே இல்ல. ஃபிளைட் டிக்கெட்ஸ், ட்ரெயின் டிக்கெட்ஸ் இல்ல பஸ் டிக்கெட்ஸ்னாலுமே புக் ஆயிருக்கும். ஆனா சார் கார்னா யாராவது கூட்டிட்டு கூட போயிருந்துக்கலாமே. கேப் புக் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த அன்னைக்கு டேட்ல எத்தனை பேர் அந்த ஏரியால கேப் புக் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிரும். அண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேமராஸை செக் பண்ணுங்க. நான் போய் புக்கிங்ஸ் எல்லாம் செக் பண்றேன். இன்னும் 2 நாள் தான் கமிஷனர் எனக்கு டைம் கொடுத்திருக்காரு. அன்புக்குடி எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு நான் பாக்குறேன்.